வந்தேன் வாங்கி அம்மா என்று சொல்லுகிறாரோ உங்கள் குழந்தை கொடுத்தார் பிரசாதமோ கையிடம் கொடுப்பாராம் கொடுக்கும் போது சந்தோஷம் கொண்டதாவோ அன்று முதல் பெற்றெடுத்த குழந்தையை பார்த்தார். அழகுன்னா அழகு, பிறந்த பிள்ளை அவ்வளவு ஒரு அழகா இருக்கிறது. பார்த்தால் ஆனந்த சந்தோஷம் வெளியேற்ற வேலை இருக்கு. கருப்பசாமி அருளால நமக்கு ஒரு அதாவது மகாலட்சுமியே வந்து பிறந்துட்டாங்க. மகாலட்சுமி நம்ம சில பேர் பாருங்க, பெண் குழந்தை பிறந்த போது மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு சொல்லி ஆனந்தம் அடைவார்கள். சிலவர்கள் பாருங்க, பொம்பளை பிள்ளை தானே ஆம்பளை பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம குடும்பத்துக்கு பொம்பளை பிள்ளையே ஆகாது அப்படின்னு சொல்லி சில பேர் எட்டி கூட பார்க்காத இருக்காங்க. ஆனா வெளியே போய் வேளாண் பார்த்தாரு, நமக்கு வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கிறார். மகாலட்சுமி, ஆமா, இது ஆண்டவன் கருப்பசாமி கொடுத்த குழந்தை என்பதனால அந்த குழந்தைக்கு வேணாமோ என்று வேணும் வந்து
14வது நாளையில குழந்தைக்கு பேரும் சொல்லுகிறாங்க. அது கருப்பசாமி அருளால் கிடைத்த குழந்தை என்பதினால் கருப்பாய் என்று பேராபத்தை கொடுத்து அந்த குழந்தையை கருப்பாய் என்று சொல்லி வளர்த்து வருகிறார்கள். தாலாட்டி சீராட்டி ரோடாட்டி வளர்க்க வேண்டும் என்று தங்க தொட்டு கட்டி அங்க குழந்தையை தொட்டியில் இறத்திக் கொண்டு அந்த காலத்துல உள்ளவங்க குழந்தையை தூங்க வைக்க வேணும்னால் தொட்டில் ஆட்டி தாலாட்டு பாடினாங்கன்னு சொன்னாங்க. அதாவது தெற்கு தெருவுல தாலாட்டினா வடக்கு தெருவுல உள்ள குழந்தைகளெல்லாம் தூங்குமா? முன்னாள் உள்ள காலத்துல இப்போ தாலாட்டை யாருக்கு யார் தெரியும்? உன் வீட்டுக்காரியா நல்ல தாலாட்டு பல வீட்டுக்காரங்க வீட்டுக்காரியா? சரி எப்படி சரி மீனா மீன் கறி வச்சாலும் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடை போயிட்டேன். நீ கடை போயிட்டியோ? சண்டாள அவன் என்ன வந்து வாதத்துக்கு நச்சுக்கிட்டு சரி அப்ப பாட்டு கடவுளுக்கு இருந்துட்டு அதுக்குள்ள பிள்ளை பிள்ளைய வந்து தூக்கி தோலை போட்டு சரி பக்கத்துல நாய் வந்து மீனை தூக்கி ஒரு மீன் ஒரு மீன் இல்லை. அதாவது முன்னாள் உள்ள காலத்துல அதாவது ரோலாட்டு படிப்பாங்க. எப்படி படிப்பாங்க தெரியுமா? மானா மதுரையில என் கண்ணே உங்க அப்பாவுக்கு மல்லிய பூ வியாபாரோ மல்லிய பூ வித்தவுடன் என் கண்ணே உங்க அப்பாவுக்கு மழை செய்து வருவாங்க உச்சியில கூடாரோ என் கண்ணே உங்க அப்பாவுக்கு கொத்தமல்லி வியாபாரம் கொத்தமல்லி வித்தவுடன் கண்டே உனக்கு கொடி செய்து வருவாங்க. இப்படி எல்லாம் தாலாட்டு பாடினார் அந்த காலத்தில் உள்ளவங்க. அது மட்டும் இல்ல சிலவர்கள் ஏதாவது வியாபாரம் படிப்பானாம். மாமன் அண்ணன் தம்பி மேல ஆசை பாசம் உள்ளவர்கள் அண்ணன் தம்பியை போச்சு படிப்பாங்க. அப்ப எப்படி தெரியுமா? கொச்சியில கூடாரம் என் கண்ணே மாமாவுக்கு கொத்தமல்லி வியாபாரம் கொத்தமல்லி வித்தவுடன் கண்ணே உங்க மாமாவுக்கு குடி செய்து வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வரதாலதான் இப்படியே பாடினார். நம்ம தங்கச்சி ஏதாவது பிள்ளைட்டு சொல்லி காட்டலாம்.
எங்கேயாவது அஞ்சு வெட்டிக்கிட்டாலும் பணம் வாங்கிட்டு பொடி வாங்கி பாயாவது போட்டுருவான். அதே நேரத்துல அண்ணன் தம்பி மேல பகைய வந்துட்டுன்னா அப்பாவை போட்டு பேசிடுவான். அவன் காலையில பேசுவான் அண்ணன் தம்பி மேல. இப்படி அந்த காலத்தில் உள்ளவங்க நானும் தோராட்டு பாடினாங்க. அவர் ஓடாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். என் கண்ணே கண்மணியே, என் கண்ணே எங்கள் கண்மணியே, உள்ள வளரணும்னு சொன்னா ஏராளமான ஊட்டச்சத்து இருக்கு. ஊட்டச்சத்து மாவு மெடிக்கல் கேட்டா போதும். சரி, எத்தனை மாசம் ஆகுது சார்? இது 7 மாசம் ஆகுது. அப்ப 7 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் இந்த டப்பாவை கொடுங்க. டப்பா கொடுத்து ஒரு டப்பா தருவாங்க. அப்ப இது 10 மாசம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்பர் மாறும். அதுக்கு 10 மாசத்துக்கு பிறகு இன்னொரு டப்பா இருக்கு. அது 3ஆவது. அது அதுக்கு மேல வேற டப்பா. இப்படி டப்பா டப்பாவா வாங்கி கொடுத்துதான் இவன் பிள்ளை இருக்கிறத வீட்டுக்கு பண்ணணும். அப்பான்னு சொல்ல மாட்டேங்குது, டப்பான்னு கூப்பிடுது. அப்ப பிள்ளை டப்பா யாவத்துல அப்பா வருவாங்க. டப்பாவோட அந்த டப்பா யாவத்துல இருக்குது. இப்படி குழந்தைய வளர்க்க வேண்டுமானால் நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. ஊட்டச்சத்தை பொறுத்த பிள்ளை கொடுக்கணும் வளர்ந்துடும். 5 வயசுல 10 வயசு மாதிரி வளர்த்துடலாம். பிள்ளை வளர்ந்தா மட்டும் போடலாம். 6
அறிவும் வளர வேண்டும். அறிவு வளரணுமா? அறிவு வளர வேண்டும். ஆமா. அறிவு வளர வேண்டுமானால் படிப்பறிவு வளர வேண்டும். படிப்பறிவு வளரணும். பாடசாலையிலே குழந்தைகளை சேர்க்க வேண்டும். ஆமா. பாடம் படித்தால் தான் அறிவு வளரும். வளரும். தொட்டனை கூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளை ஊறும் அறிவு என்றார் வள்ளுவர் பெருமான். சரி. பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம். ஆமா. அவன் என்னை செல்ல திறப்பாரே ஒரு ஆசாரியிடம் கொண்டு வந்து பாடம் படிக்க வைக்கிறார். ஆமா. அங்கே இப்ப எல்லாரும் அந்த காலத்தில் உள்ளவங்க பாருங்க, நாள் பார்த்து நாளியை பார்த்து, சரி. அதாவது குருதட்சணை எல்லாம் வைத்துக் கொண்டு வைத்துதான் பிள்ளைகளை பாடசாலையில சேர்க்க வேணுமா? பாடசாலையில சேர்ப்பாங்க. இப்ப நம்ம காலத்துல அப்படியெல்லாம் இல்ல. இப்போ பிள்ளைய எந்திரிச்சு உட்கார்ந்தா போதும். பிள்ளைய எந்திரிச்சு உட்கார்ந்தா போதும். ஒரு வயசு முடிஞ்சுட்டு பிள்ளைய வயசு ஆகிடுது. பிள்ளைய எவன் பார்க்க? இவங்க இந்த பிள்ளைய எவன் பார்க்க? அவன் யாரு பார்க்க? நாளே பார்க்க சத்தனுக்கு பத்திரணும். சத்தனுக்கு தொங்கி போட்டு ஆட்டாவை கொண்டு போட்டுட்டு வந்தது. ஆட்டோல ஆட்டோ கொண்டு கொண்டு போட்டுருந்தாங்க. ஆமா. அது ஒரு வயசு 2 வயசுல போட்டுருந்தா ஆட்டோல அங்க ஏற்கனவே 10-15 பிள்ளைய இருக்கும். 10-15 பிள்ளைய. அந்த 10-15 பிள்ளைகளோட 14வது பிள்ளைகளா தூக்கி திணிச்சு உள்ள போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு அடியில ஒண்ணு உட்கார்ந்து இருக்கும். அந்த செமையோ செம 3 வயசுல பாருங்க பிள்ளைய முதுகுல போட்டு புத்தகத்தை தூக்கி செமக்கு ஒரு ஜாக்கெட் புக் கொடுப்பாங்க. புக்கு அந்த புக்கை வாங்கி யாரு எழுதுறதுமா? பிள்ளை இருப்பது 9 கிலோ. அந்த புக்கு இருப்பது 12 கிலோ. 12 கிலோ புக்கை வாங்கி புக்கு முன்னாடி 2 பேரும் தான் எழுதணும். ஆமா, எழுதணும். ஹோம் ஒர்க். ஹோம் ஒர்க். ஆமா. அதான் ஒவ்வொருக்கு எழுதியா எழுதல. அப்ப எழுதி கொடுக்கணும் அம்மா அப்பா. இப்படித்தான் இப்போ உள்ள படிப்பு. அந்த காலத்தில் உள்ள படிப்பை பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் காலத்தில் உள்ளவர்கள் நாள் பார்த்து நாளியை பார்த்து இந்த பிள்ளைகளை கொண்டு குருதட்சணை வைத்து ஆசான இடத்துல சேர்த்துட்டு வந்துருவாங்க. அந்த ஆசான என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர் முதல்ல எழுத வைப்பது பெருங்கிறது ஆண்காட்டு பாருங்க. ஆண்காட்டு வருது. இந்த ஆண்காட்டு வரலால மண்ணில உட்கார்ந்து மண்ணில எழுத வைப்பாங்க. அவங்க எழுதி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதாவது நாள் பார்த்து நாளியை பார்த்து ஓலையை எடுத்து பக்குவப்படுத்தி 7 சேர்த்து எழுத்தாணி அதையும் எழுதி பாடம் நடத்துவார். அந்த காலத்தில் உள்ள படிப்பு. அது போலாங்க சில்லை கற்பாய பாடசாலையில சேர்த்தார். வெளியப்ப வேளாணும் சில்லை கற்பாய படித்து வருகிறார்கள். படித்து வரக்கூடிய வேளையில்
படித்தார். 16 வயதும் ஆட்சி பருவம் ஒன்றி ஆனால் அங்கே சென்ற கருப்பாயில் ஊத்து நிறைந்திருக்கிறாள் உற்பவதி ஆகியிருக்கிறாள். அவன் பார்க்கிறாள் சில கருப்பாயை பார்த்தார். அதாவது அழகிலே சிறந்த பெண்மணி ஊத்து எதிரியாக ஆகியிருக்கிறாள். அவளுடைய அழகை பார்த்தால் அழகு பெண்மணியோட அழகை எப்படி தெரியுமா? 1000 நாகு படைத்த ஆதி சேடனாலும் சொல்ல முடியாதான் சில்லை கருப்பாய் அப்பேற்பட்ட அழகு. அந்த சில்லை கருப்பாயுடைய அழகை சொல்ல வேண்டுமானால் அவளுக்கு போல பொறுப்பா பொறுத்தான் முடியா
சிலை போல சரி. அழகுன்னா அழகு ஆடுகிற பாம்பு நல்ல பாம்பு ஆடுகிற பாம்புனா நல்ல பாம்பு ஆடுகிற பாம்புக்கு அடிவயத்துல கருப்பு உண்டு ஆமா இந்த அதாவது ஓடுகிற தண்ணீர்ல உள்மனதில் சேரி கருப்பாத்த ஓடும் ஆமா இந்த கருப்பாய் பெண்மணியை பார்த்தால் தலைமுடிதான் கருப்பை தவிர அவள் தான் ஒரு கருப்பே இல்லை உருவம் தான் கருப்பை தவிர அவள் பின்னால் ஒரு கருப்பு கூட கிடையாது அப்படி அழகிலே சிறந்த பெண்மணியாக இருந்து பெரிய வேளையில் அங்கே இளவேலங்கா நகரத்திலே அப்படி இருக்கும் பொழுது பிராஞ்சேரி நகரத்தில யார் வாழ்ந்து கொள்கிறார் என்றால் பிராஞ்சேரி நகரத்தில நல்ல மட வேளாறு சொல்லிருக்கு வளர்ந்திருக்கு கட்ட போட்டிருக்கு அவருக்கு ஒரு பாலகன் அவருடைய பாலகன் சிவபெருமான் என்று சொல்லி பிராஞ்சனிலே வாழ்ந்து வரக்கூடிய நல்லமான வேலை இருக்கு அவருக்கு சொத்து சுகம் இருக்கு பொன்பொருள்கள் இருக்கு ஆஸ்திகள் இருக்கு அவருக்கு ஒரு பிள்ளைக்கு குறைபாடு இல்ல அவருக்கு ஒரு மகனத்தாக்கி செல்ல மகன் அந்த செல்ல மகனுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று என்ன பேர் வைக்கிறார்கள் சிவனுடைய பெயர்நாமத்தை வைக்க வேண்டும் அந்த காலத்துல உள்ளவர்கள் தான் தெய்வத்தோட பேர் தான் வச்சிருக்காங்க அந்த காலத்துல ஆமா இப்ப பாருங்க நடிகர் பேரா வச்சிருக்காங்க நீயும் நடிகர் யாரு நீயுவா நீயுனா புதுசு சரி புது நடிகர் யாருன்னு பார்த்து வைப்பாங்க ஆமா புது நடிகர் யாரு வரைகிறாங்க அந்த புது நடிகர் பேர் தான் வச்சிருக்காங்க இப்ப உள்ள காலங்கள் படி முன்னால் உள்ள காலத்தில் பெயர் வைக்கிறது சொன்னா ஒன்று தெய்வத்தின் பேர் வைப்பாங்க வழிபாடு செய்வதற்குரிய தெய்வத்தின் பேர் வைப்பாங்க அதுவும் இல்லைன்னா தாய் தந்தைகளை மதிக்கக்கூடியவங்க அந்த பேரன் பேரத்தை பேரன் வைப்பாங்க பேரன் மூட்டை காலத்தில் உள்ள பேர் தான் வைப்பார்கள் முன்னால் உள்ள காலத்தில் அப்படி பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சிவபெருமானை வணங்கி வந்ததினால சிவபெருமானை என்று பெயர் நாம வைத்து நல்ல மான வேளாரோ அந்த சிவபெருமானை வளர்த்து வருகிறார்கள் வளர்த்து வரும்போது அவருக்கு ஒரு பையாவே சிவபெருமான் 18 வயதுக்குள்ள எல்லா வித்தைகளும் படித்து வருகிறார். அந்த சிவபெருமான ஆளை பார்த்தா ஆணுக்கு ஆண் அழகா, ஆணுக்கு ஆண் அழகு,
அப்பேற்பட்ட அழகேந்திரன் ஒரு வீரன் சூரன். இந்த பாக்கிய அழகை பார்க்கும் போது ஊருக்குள்ள உள்ள பெரியவர்கள் எல்லாம் ஒரு மதிப்பு வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அவன் பார்த்தார்கள் நல்லமான வேளாண் மகன் சிவபெருமாள் நல்ல வீரனா உள்ள பையனாவும் இருக்கிறான், விவேகமான பையனாவும் இருக்கிறான், விவரமான பையனாவும் இருக்கிறான், ஆணுக்கு ஆண் அழகா இருக்கிறான், அழகேந்த மகாராஜாவாகவும் இருக்கிறான். இந்த பையனுக்கு ஒரு பெண் யாரு கொடுக்குறாங்களோ கொடுத்து வச்சவங்க, கொடுத்து வச்சவங்க. ஆமா, நல்ல பையனுக்கு இந்த காலத்துல இப்ப உள்ள காலத்துல அப்படித்தான் இருக்கு. நல்ல பிள்ளையா இருந்துன்னா நல்ல தாய் தகப்பனும் மதிக்கக்கூடிய பையனுக்கு பெண்ணே கிடைக்காது. தெண்டில் பிடிச்சிட்டு நம்பர் தெண்டில் பிடிச்சிட்டு அவங்க ஏதாவது ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்துருவான். அப்பாச்சியில போவான், தாய் தகப்பனை மதிச்சுக்கிட்டு தாய் தகப்பனை மதிக்கக்கூடிய பண்ணி உலகமெல்லாம் சுத்திட்டு வருவான், நல்ல உழைச்சிட்டு வருவான், அம்மா அப்பாட்ட படத்தை கொடுப்பான், அவனுக்கு தாய் தகவல்கிட்ட மதிப்பு இருக்கும். பெண் கிடைக்காது. பெண் தேடி போனாலும் அந்த பிள்ளை அவன்தான் அவங்க அப்பா பேச்சத்தானே கேட்பான் அப்படின்னு அந்த பையனை ஒதுக்கிடுவாங்க. சில பையனை பாருங்க சும்மா இருப்பான், யார் வண்டியாவது வண்டியை தூக்கிட்டு அறிவான், 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவான். அந்த பெட்ரோலுக்கு எதிரே போய் வண்டி நிற்குதோ அது வரைக்கும் தான் வாங்குவான். அங்க நின்று போன் பண்ணுவான், பெட்ரோல் இல்ல பெட்ரோல் வாங்கிட்டு வரியாது. அப்ப குழந்தை அவனாவது போய் பெட்ரோல் போட்டு வருவான். ஆமா, அவன் தான் அழகான பிள்ளைய கூட்டிட்டு வருவான். அது இந்திய காலம். அவன் முன்னாள் உள்ள காலத்தில் ராஞ்சி நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அங்கே நல்லமா ஆட வேளாண் மகனாகிய சிவபெருமானுக்கு கிடையாது முடிக்கலாம் நம்ம எல்லாரும் சொல்லும் போது இதை பார்த்தாங்க நல்லமான வேளாண் உச்சார் உறவினர் சொல்வது போல நம்ம பிள்ளைதான் வளர்ந்து விட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முன்னால் உள்ள காலத்தில் பெண் கிடைக்காத காலம். அவங்க காலத்துல நம்ம பிள்ளைக்கு தகுந்த பெண் பார்க்க வேண்டும் என்று ராண்டிய கதத்துல நம்ம வழங்கி இருந்துட்டு பெண்ணு பெண்ணுன்னு சொல்லி கேட்டோம்னா பெண் கிடைக்குமா? நம்ம சொந்த பந்தம் எங்கெல்லாம் இருக்கோம் அங்கெல்லாம் போயிட்டு வரணும். அப்படி என்று சொல்லி உற்றார் உறவினர்களை அழைத்துக் கொண்டு அவங்களுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று அவன் என்ன வருகிறார் என்றால் நகரம் விட்டு மகனுக்கு பெண் பார்க்க அமையலையே
நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் ஐயா. அதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணும் ஐயா. தாகம் தீர்க்கிறதற்கு தண்ணீர் வேணும் என்று ஆமா. நல்லமான வேளாண் சொல்லும் பொழுது சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை காலையில கேட்ட விடியப்ப வேளாண் மகளை அழைத்தார். அழைத்து எம்மாயே செல்ல கருப்பாய் சின்ன கருப்பாய் அந்த வந்திருக்காங்க, நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்காமா, ஆமா. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டாந்து கொடுமா, தண்ணீரை குடி என்று ஆமா. பெண்மையிலே கொடுத்து விட்டார்கள். சரி. முன்னால் உள்ள காலத்துல என்ன செய்வாங்கன்னா பெரியவர்கள் காலத்துல என்ன ஒரு பெண்ணை வளர்த்துட்டு இருக்கோம்னா ஆமா. பெண்ணை ஆளாக்கி நிற்கக்கூடிய பெண்ணை அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆமா. ஒரு நாகம் நட்டம் சரி. திருவிழா இப்படி இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. அழைத்துட்டு போவாங்க. அப்பதானே அடுத்தவங்களுக்கு தெரியும். ஆமா. அப்பதான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியும். கூட்டத்துக்கு ஒரு கல்யாண வீடோ ஆமா. கரகபுரமோ ஏதாவது ஒரு சடங்கு வீடோ கோயில் திருவிழாவோ இப்படி இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. சரி. பிள்ளைகளை அழைக்கிட்டு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. ஆமா. அது அடுத்ததான் கூட்டத்துக்குள்ள போகும்போதும் தெரியும். உற்சாக உறவினர்களுக்கும் அன்னைக்குதான் தெரியும். ஆமா. அது யாருமா அது யாரு தெரியுங்க? யாம வதன மூத்த வதன இந்த பிள்ளைகளை பார்த்தது நம்ம சின்ன பிள்ளை நம்மளுக்கு போல இருக்கும்போது பார்த்தப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. ஒன்னே மாதிரிதான் இருக்கா. அவங்க வளர்ந்துட்டா பார்த்துட்டு போவாங்க. நம்ம வீட்டுல ஒரு பையன் வாழ்ந்துருக்கிறான். அப்ப இந்த பிள்ளை கேட்கலாமோ அப்படின்னு நினைச்சு கேட்பாங்க. கேட்பாங்க. இதற்காக வேண்டிதான் அன்னைக்கு கூட்டம் நடத்தி அழைச்சிட்டு போனாங்க. ஆமா. யாரும் அடுத்தவங்க வந்துட்டா தண்ணீர் கொண்டாந்து கொடுமா, மாமாவுக்கு தண்ணி கொடுப்பாங்க, இல்ல தாத்தாவுக்கு தண்ணீர் கொடுப்போம், ஆமா. தண்ணி குடி. நான் பெரியம்மா தந்தைக்கு தண்ணீர் கொடுப்போம். ஆமா. இப்படி அடுத்தவங்க வந்திருக்கும் போது இந்த பிள்ளையோட கையால் தண்ணீர் கொடுக்க சொல்வது வழக்கம். சரி. எதுக்காக? இந்த பிள்ளை தண்ணீர் கொண்டாந்து கொடுக்கணும், அவங்க பார்க்கணும், நம்ம வீட்டுல ஒரு ஆளான பிள்ளை இருக்குன்னு தெரியணும்னு சொல்லி ஆமா. அப்படி தண்ணீர் கொடுக்க சொல்வது வழக்கம். வணக்கம். அப்படி தண்ணீர் கொடுக்க சொன்னாங்க. வெளியே போவேடா ஆமா. அதை வார்த்தையை காதிலே கேட்ட செல்ல கருப்பாயானவள் என்ன அவள் என்ன செய்கிறாள் என்றால் என்ன செய்கிறார்? அவள் வருகிற வேளையில் செல்ல கருப்பாயானவள் அவள் அன்னையது தான் கொடுத்து தீவி முதல் தான் கொடுத்து விட்டு செம்படுத்து தண்ணீர் போதே தண்ணீரை கொண்டு வந்து கொண்டு வந்து நற்பாயே நற்பாயே தண்ணீரை சாப்பிட்ட பிறகு தான் கேட்கிறாரு, ஐயா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா, 4-5 பேர் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஊர் தான் என்னையா தாகத்தோடு வருகிற தாகத்தோடு வெகு தூரத்துல இருந்து நடந்து வருகிறான்.
எந்த ஊர் உங்களுக்கு எங்க போயிட்டு வரீங்க நீங்க ஒரே நடந்து வந்த விவரம் வந்த வேணா வெளியில எப்படி நடந்து வரீங்களா என்னையா விவரம் இது முகவாட்டத்தோடு பாருங்களா என்று வெளியிட்ட வேளாண் கேட்கும் போது விவரத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறார் அங்க நல்லமாட வேளாண் நல்லமாட வேளாண்க்கு கொஞ்சம் மன கஷ்டம் இத்தனை ஊர் போயிட்டு வந்துட்டோம் இன்னும் நம்ம பையனுக்கு பெண்ணு ஒரு பெண்ணாவது அமையலையா என்று கவலையோடு வந்த நல்லமாட வேளாண்க்கு இந்த தண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாங்க பாப்பா செல்ல கற்பாய் இந்த செல்ல கற்பாயை பார்த்தாலும் அவருக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இந்த பிள்ளை தந்தாங்களா நம்ம பிள்ளைக்கு நடத்தலாமா பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்காங்க தருவாங்களா தரமாட்டாங்களா கேட்காம கேட்க வேண்டாமா அப்படின்னு மனசுல திக்கு திக்கு திக்குன்னு இந்த வெளியப்ப வேளாண் கேட்டாரு ஐயா எங்க போயிட்டு வரீங்க எந்த விவரம் அப்படின்னு கேட்கும் பொழுது விவரத்தை இல்லாமல் சொல்கிறார் ஐயா எனக்கு ஊர் பிராஞ்சேரி அந்த பிராஞ்சேரியில வாழ்ந்து வரக்கூடிய என் பேரு நல்லமாட வேளாண் நல்ல என் மகன் நகை இருக்கிறானே இவன் சிவபெருமான் இந்த சிவபெருமானுக்கு சிவனுடைய பேரை வச்சோம் அது சிவனுடைய பேரை வச்சோம் கல்யாணம் முடிக்க வேணும்னு என் மகனுக்கு பெண்பாக்க போனீங்க பெண்பாக்க 2-3 ஊர்ல 2-3 பெண்ணை சொன்னாங்க எங்களுக்கு பிடிக்கல பெண்ணு அமையவே ஊருக்கு போக வேணும்னு சொல்லி இந்த வழியாக வந்தோம் தாகம் வந்தது தண்ணீர் குடிக்க வேணும்னு உங்க வீட்டை தேடி வந்துருக்கு ஐயா அப்பா இப்ப தண்ணீர் குடிச்சிட்டு போகுது அந்த பெண்ணை யாரு இது என்னுடைய மகனா என்று சொன்னார் வெளியே வேளாறு இவர் வெண்டோட மகன் சொன்ன போது உங்க பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் நடந்தது போல எண்ணம் இருக்கிறதா எது யோசனை இருக்கிறதா திருமணம் நடத்துவதற்கு யோசனை இருக்கிறதா அப்படியோ எது யோசனை இருந்தா என்று சொல்லுங்க விவரத்தை சொல்லுங்க என்று நல்லமான வேளாண் சொல்லும் பொழுது இதை கேட்டாங்க வெளியிட்ட வேளாண் அவன் பார்த்தாரு அந்த பையனை பார்க்க இதுதான் உங்களோட பையனா பையன் நல்ல பையனா தானே இருக்கிறான் பையனை பார்த்தால் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பையனாவும் இருக்கிறான் ஆடில அழகாவும் இருக்கிறான் என்ன கலரு பவுடர் பூசி தந்திருக்காங்க அவன் வெகு வருவதற்கு முன்னாலே பெரிய போயிட்டு அவனை பார்த்து ஜோப்பு அது மட்டும் இல்ல ஆளை பார்த்தால் அகன்ற மார்புடையான் அழகிலே சேர்ந்தவள் வீரனாக இருக்கிறாங்க இவனுக்கு நம்ம பிள்ளை கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவங்க இடையோராக இருந்து கூடி பேசினார்கள் அவன் பேசினார்கள் அவன் சென்ற கருப்பாய்க்கும் சிவபெருமானுக்கும் அங்கே செல்ல கருப்பாய்க்கும் மூடி
அலங்காரங்களை தேர்ந்தெடுத்தீர்கள். மாமரம் தோரணங்களோடு மணவரை அலங்கரித்தார். அலங்கரித்து அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் மாப்பிளையாக அலங்காரங்கள் செய்து மணவரையிலே அந்த அவரை செய்தார்கள். அவன் மணமகளாகிய சின்ன கருப்பாய் அலங்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் மகளுக்கு வேணுமென்ற ஆபரணங்கள் எல்லாம் மூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று மனதிலே நினைத்த அந்த வெள்ளியை வேளாரும் மகளுக்கு வேணுமென்ற அதாவது சீதனம் கொடுக்கணும், வேணுமெங்க ஆபரணங்கள் தங்க நகைகளும் கொடுக்க வேண்டும் என்று வேணுமெங்க நகைகள் எல்லாம் கொடுக்கின்றார். சடக்குச்சி சடக்குள்ளே
பார்த்து பார்த்து செல்லுக்கற்பாய் ஏற்கனவே பெண்ணு அழகிலே சிறந்த பெண்ணு. அதுலயும் பாருங்கள், அதாவது ஒரு முன்னோர்கள் சொல்வார்கள், மண்ணுக்கு மண்பூச அழகு, பெண்ணுக்கு பொன்பூச அழகுன்னு சொல்வார்கள். மண்ணுக்கு எவ்வளவு அழகான செய்ய 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 அந்த அழகாத்தான் இருக்கும். ஆமா, 20 ரூபாயில கொடுக்கணும்னு சொல்லி முடிப்பாங்க. அது பண்ணா நல்லா இருக்கும், இதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகுபடுத்திட்டே இருப்பாங்க. பெண்ணுக்கும் அதே மாதிரிதான். நகைகளை எவ்வளவு எவ்வளவு போடுவாங்களோ அந்த நகைகளை போட 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 அழகாத்தான் இருக்குங்க. அப்பா அது மட்டும் இல்ல, அதாவது 100 கிராம்ல ஒரு செயின் ஒத்த செயின் வாங்கி இருப்பாரு. வரக்கூடிய ஆசையா இருக்கும். ஒரு 20 கிராம் கூடல வச்சிருந்தால் ஒரு டாலரோட ஒரு லாங் செயினா பொண்ணிப்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசை வரணும். அதான் பெண்ணுக்கு பொன்பூச அழகு. அழகிலே சிறந்த அந்த கருப்பாய்க்கு அழகு கூட்டி பார்த்தாரு. அப்ப சந்தோஷம் கொண்டார். வெளியே வேண்டார், மகளை கொண்டு வந்து மனதலையிலே மாப்பிளைக்கு இடமாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அங்கு சென்ற கருப்பாய்க்கும் சிவபெருமானுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வேளையில் அப்படி குழந்தையோடு கொட்டும் குழந்தையோடு மாங்கலியம் சுட்ட வேணும் என்று அங்கு எப்படி விளக்குது இருந்தால் அங்கு கொட்டு நல்ல மகளுக்கு வேணுமே சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அப்போ சீர்வரிசையெல்லாம் கொடுக்க மகள் முகத்தை பார்க்கிறாள். வெளியே போவாள். மகளானவள் செல்ல கருப்பாயி இவ்வளவு சீதனம் கொடுத்தாலும் மகள் முகத்தை சந்தோஷம் இருக்கிறதா? மகள் முகத்தை பார்க்கின்றார். மகள் செல்ல கருப்பாய் முகத்தை பார்க்கும் போது அவள் அணுவை கண்ணீரமாக இருக்கின்றாள். அவள் முத்து போல கண்ணீர் அன்னையவள்
கல்யாணம் முடிந்த பெண்ணு அழுதுட்டு இருக்கலாமா சந்தோஷமா போகக்கூடிய உனக்கு அப்பா ஏதாவது குறை வச்சிருக்கிறானா ஒரு குறைய வைக்கலையம்மா உனக்கு 5 வகையான சீதனம் 5 விதமான சீதனம் யாரும் கொடுத்தது உண்டா நம்ம ஊர்லயும் கிடையாது பக்கத்து ஊர்லயும் கிடையாது உனக்கு வேணும்னு சீதனம் வண்டியில பாலம்மா வண்டியில ஏற்றி விட்டுருக்கிறேன் கண்ணீர் வடிக்கிறீங்க என் கண்ணீர் காரணத்தை சொல்லம்மா என்று தகப்பனான வெளியிட்ட வேளா கேட்கும் பொழுது மகளா செல்ல கேட்பாய் சொல்கிறாள் அப்பா இத்தனை நாளாக நான் உங்களோட அரண்மனை வீட்டுல இருக்கும் பொழுது இறந்தவரும் கருப்ப சுவாமிக்கு பூஜையை முடித்து கொண்டு வந்து அந்த பூஜையை பலமும் அங்க தேங்காய் சொல்லுமாக ஏன் கையில உட்கார்ந்து கொடுப்பீங்களப்பா இனிமேல எனக்கு யாரப்பா கொடுக்க போகிறா என்று சொல்லி அவன் கண்டி கருத்தை பார்க்கிறா அப்பா கருப்பசாமிக்கு படைத்த அந்த படையெல்லாம் கற்பனுக்கு படைத்ததோடு பழங்களோடு கரியும் சக்கரையோ கருப்பாயே வேண்டாம் அம்மா போகும்போது தெய்வமாக சுவாமி கூட வருவார் பதற
பிரச்சனை அம்மா இதுக்கு போய் நீ கவலைப்படலாமா கவலைப்படலாமா? அம்மா என்ன தகப்பன் உனக்கு ஏதோ குறை வச்சுட்டேன்னு சொல்லிதான் அழுகிறேன்னு நினைச்சேம்மா இது கருப்பசாமியோட பிரசாதத்துக்கு தான் நீ கவலைப்படுகிறாயா நீ கலங்க வேண்டாம் கஞ்ச வேண்டாம்மா இவன் கணவர் வீட்டுக்கு கல்யாணம் முடித்து கணவர் வீட்டுக்கு போகும் பொழுது உன் கூட கருப்ப சுவாமியை காவலுக்கு துணைக்கு வருவாரம்மா என்று கலங்கப்படாதே என்று கண்ணீரை துடைத்து விடுகிறார் வெளியே போகிறார்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது அப்பா போயிட்டு வருகிறோம் அப்பா போயிட்டு வருகிறோம் என்று சொல்லி தாய் தப்பரை காலை தொட்டு வணங்கி போய் அந்த செல்லை திறப்பாயே அந்த செய்த நம்ம ஒரு வண்டியில போயிருக்க அவன் மாப்பிள்ளை பெண்ணுக்கும் அங்க ஒரு வண்டியில் தனியே ஒரு உள்வண்டி அந்த வண்டியிலே போய் என் வண்டியில இறங்கினால் மாப்பிள்ளையோடு பெண்ணுமாக கணவரோடு வண்டி போய் அமர்ந்தாள் பெண்ணும் மாப்பிள்ளையும் போது அங்கே அவருக்கு தெய்வமாக என்று சொல்லி சுவாமியோட வண்டிக்கு பின்னாலே பின்னாலே
கண்டபோதே 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 மகிழ்ச்சி அடைந்திடுவார் மகிழ்ச்சி அடைந்திடுவார் சாமியை கொண்டு வரல. ராஞ்சரி ஊருக்கு முன்னாடியே ஊருக்கு கிடுபுறத்தில் ஒரு திரள் அந்த திட்டில கொண்டு வந்து திரண்ட சாமியை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதுல சிறந்த சக்கரத்தை வரைந்தார் வெளியே வேளாறு கருப்பு சுவாமி அதிலே நிறுத்திட்டாரு. அதுல நிறுத்தி விட்டு அப்ப மட்டும் அப்படியோடு வந்தாச்சு. அங்க சம்மத்தான வீட்டுக்கு வந்தாச்சு. வைத்தூரான வெளியே வேளாறு அங்க நல்ல மாட வேளாண் வீட்டுக்கு வந்து விட்டாரு. வீட்டு வந்து பார்க்கும் போது நம்ம மகள் வாழக்கூடிய வீடு நல்லா இருக்கிறது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். பெண்ணும் அப்படிக்காக போய் அமர்ந்தாங்க. இவர் வந்தாரு, இவர் இறங்கிட்டாரு. வந்தவரு பெற்றாருன்னு சொல்லிட்டு அவர் வாட்டி போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? இளவேலங்கால் ஊருக்கு போயிட்டாரு. கர்ப்பசாமி பார்த்தாரு. கர்ப்பசாமி என்ன நினைத்தாரு? வெளியே வேளாறு நம்மளுக்கு நிறுத்திட்டு போனாரு. இப்போ வருவாரா? இப்போ வருவாரா? வருவாரா? இயற்கை சக்கரத்துக்குள்ள இருந்த காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பசுவாமி கற்பையில் அந்த பிள்ளை அங்க வருண்டோ போவாருண்டோ வருவருண்டோ போவாருண்டோ வழிபாட்டு கோயில் சுவாமி எல்லாம் மறந்தாரே தெய்வத்தையும் மறந்தலாமோ சிந்தையிலே நினைக்காமலே இருக்கும் போது இதை பார்த்து கற்பனை இந்த இடம் இருந்தோமானால் நமக்கு வயிறு பசி எடுப்பதையா பட்டினியா இருப்போம் என்று சொல்லி கற்பனை இருக்கும் போது ஊரிலிருந்து மூகம் பார்த்தவராலே நோக்கி பார்க்கும் போது நோக்கி பார்க்கும் போது அக்கரகாலம் ஒரு அண்ணன்களும் உதவிடாமோ அண்ணன்களும் பலவிடாமோ சுவாமி இதுதான் நம்ம வேலை என்று ஓட்டி விட்டு விழவான் ஒரே போல மறைஞ்சுவாய் ஒரே போல மறைஞ்சுவாய் கருப்பசாமி நம்ம வயிற்ற பட்டினியா போட்டுட்டு போயிருவாங்கள சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கிற யாரு தெரியும், யார் சாப்பாடு கொடுப்பாங்க? நம்ம அக்கறை அடைஞ்சு பார்த்தா பண்டைகள்
பலகாரங்கள் அப்பளம் அது ரகமாக அது நெய் முறுக்கு நெய் படைமா அது வாசல் வருகிறது. அது மட்டுமல்ல இவங்கிட்ட பணங்கள் இருக்கு, நம்ம கேட்டதை கொடுப்பார்கள். கொடுக்கக்கூடிய இடத்துல நிறைய செய்வங்கள் கேட்கும். கொடுக்காத நம்ம கேட்டா குழந்தையின் தெய்வமும் ஒன்று சொல்வார்கள். குழந்தையின் தெய்வமும் ஒன்று. குழந்தை எப்படிப்பட்டது இருக்கா? விவரம் இல்லாத குழந்தைய போய் யாருக்காக இருக்கும் எதுவானாலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அடிக்கடி அன்பா பாசத்தோடு இருக்கிற மட்டும் தான் குழந்தை போகும். வாங்கி கொடுக்க மட்டும் இன்னும் கூட அது கேட்கும். வாங்கி கொடுக்காத மட்டும் கிட்ட போகுமா? மாமாட்ட போ வாங்கி சொல்ல போகாது. மாமா முகத்தே பார்க்க அதுதான் குழந்தை. தெய்வமும் அது போன்றாங்க. தெய்வம் கொடுத்தவரை பார்த்தாங்க கேட்கவே தவிர கொடுக்காதவரை பார்த்தா கேட்காது. அவன் மாட்டாங்க கர்ப்பசாமி அங்கே கிராமத்தை பார்த்தா செலுத்தோழி வளமாக இருக்கிறார்கள். அவங்கிட்ட போய் நம்ம எதிரே கேட்டால் கிடைக்கும். பசியாரலாம் என்று அக்கரவாரத்தில் வந்து நின்று அந்த கர்ப்பசாமியானவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் பூனையை போல அங்கே எப்படி செய்கிறார்? எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. சாம நேரமா இருக்கும், மூஞ்சி கடுக்கலா இருக்கும். தெருவில் நடந்து தலையும் இல்லாம காலும் இல்லாம ஒரு முட்டை நடந்து உருண்டு கிடக்கு. என்ன போய் பார்த்தால் பக்கத்துல போய் பார்த்தா தெரியாது. அது மட்டுமா ஒரே போல சட்டம் ஆன போல அலங்குகிறார், அங்கேயும் பாய்கிறார். ஒரே போல படுக்கிறார், குளிப்பாற்றல் பாய்கிறார். சில 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 சட்டம் கேட்கும். தொட்டிலில் உள்ள படுத்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அதறி அடைகிறது. அது மட்டுமா அப்படிய பால் மாட்டில் போய் பால் கிடந்தார். பால் மாட்டில் பால் கிடக்கக்கூடிய வேளையில் பால் எல்லாம் ரத்தமாக மாறி வருகிறது. இதை பார்த்து ஊர் பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் மகான்கள் எல்லாம் பார்த்தா